அப்பாடி எவ்வளவு சூப்பரா அண்ணன் வந்து நல்லா திக்கா வந்து மசால் போட்டு பரட்டி வச்சிருக்காங்க வறுக்கிறதுக்கு மீன். இங்க பாருங்க, நம்ம திருச்சியில பாத்திருப்போம், காவேரி கொள்ளிடம் ஆறுலாம் பாத்திருப்போம். இந்த தண்ணி தான் அங்கெல்லாம் பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. வெளாங்கு மீன் பிடிக்கிற ஒரு பெரிய டிராப் இதுதான் ரோகு. எப்படி இருக்கு இங்க பாருங்க, துடி துடிக்குது. எப்படி கிளீன் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த கச்சாக்குள்ள வந்து மீனை போட்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சி மீன் வந்து வெளியே வராது. இங்க பாருங்க அடிச்சுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடைக்கல, அதனால வந்துட்டு அந்த தண்ணியில இந்த மீன் பிடிச்சி இப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே இப்படி குழம்பு வச்சு இப்படி கொண்டு வந்து சாப்பிடுறோம். சிசிறு வலையில மீனை வந்து பிடிச்சிருக்காரு. இப்ப அதுல வந்து கொட்டி கொட்டி எடுத்து எல்லாம் உள்ள போடுறாங்க. அப்படி அந்த பச்சை புளி ரசத்தை ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல உங்க எல்லாருமே ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நிக்கிற இந்த இடத்தோட பேரு காரணம்பாளையம். ஆக்சுவலா காரணம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அணைக்கட்டு. இந்த டேம் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல இருந்து கரூர் போற சென்ட்ரல்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த டேம்ல இருந்து ஈரோடு 30 கிலோமீட்டர் தான், கரூர் 30 கிலோமீட்டர் தான். இந்த டேம்ல காவேரி நீர் வந்து அப்படி சூப்பரா கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் அப்படி திரும்பி பாருங்க, இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், காரணம்பாளையம் என்ட்ரன்ஸ். அப்படியே வாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ரோட கிராஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். நம்ம மற்ற டேமுக்கு எல்லாம் போய் நிறைய இடத்துல குளிச்சிருப்போம், நிறைய இடத்துல போட்டிங் போயிருப்போம். ஆனா இந்த காரணம்பாளையத்துல ஒரு சூப்பரான காரணத்துக்காக தான் எல்லாரும் இங்க வராங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க காவேரி ஆத்துல ஓடுற ஃப்ரெஷ்ஷான மீனை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா இங்கேயே நமக்கு சமையல் பண்ணி சாதத்தோட நமக்கு பரிமாறுறாங்க. சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுதாங்க. பாருங்க, எக்கச்சக்க கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனாவே ஹெவியான கிரௌடு வரும்னு நான் கேள்விப்பட்டேன். சோ இதுதான் வந்து மெயின் கேட், மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். நம்ம வந்து பைக்ல எல்லாம் வந்தோம், பைக் எல்லாம் அப்படி வெளியே பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள பூந்து நம்ம வந்து போகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா வாங்க. பரவாயில்ல, இது வந்து எப்பயுமே இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க போல இல்ல. அங்க பாருங்க, நிறைய பேர் வந்து ஆஹா சமைச்சதை பாருங்க கொண்டு போறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அவங்களே வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு சாதம், குழம்பு, சாம்பார், ரசம், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஆல் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, சூப்பரா ஒரு கடை. இந்த கடையில தான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. சரவணா மெஸ் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. இங்க பாருங்க, சரவணா மெஸ். ஆஹா, இங்க பாத்துக்கோங்க எவ்வளவு மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கிறாங்க இங்க போட்டு. நிறைய பேர் காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களாம். வெயிட்டிங்ல வச்சு அவ்வளவு பேருக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா உள்ள வந்து குழம்பு எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா டைம் வந்து ஒரு 2:15 ஆயிடுச்சு. ஸோ செம்மையா இங்க பாருங்க, என்ன ஒரு ரெட்டிஷா சூப்பரா வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க. கலரே எப்படி இருக்கு பாருங்களேன், மீன் கலரே செம்ம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அப்படிங்க நாங்க போயிட்டு வரோம்னா போயிட்டு வருவோம், வாங்க வாங்க. ஆக்சுவலா டைம் ரொம்ப ஆனதுனால நமக்கு உள்ள வந்து மீன் கிடைக்குமா கிடைக்கலானே தெரியல. இந்த இடம்லாம் இதெல்லாம் பாருங்க, இதுதான் வந்து அது என்ன மீன், வெளாங்கு மீன் இருக்குல்ல, அந்த பாம்பு மாதிரி இருக்குமே, அந்த வெளாங்கு மீன் பிடிக்கிறதுக்கான கூடு அதெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லா இந்த வீட்டுக்காரவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் யாரோ வந்து பிடிக்கிறாங்க போல. அப்படியே வாங்க போவோம். இந்த ஏரியாவே எப்படி இருக்கு பாத்தீங்களா உள்ள. அதாவது ஆக்சுவலா வந்து காவேரி நீர் வர இடத்துலயே எப்பயுமே விவசாயம் வந்து நல்லா ரொம்ப செழிப்பா இருக்கும். அதுவும் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா, குறிப்பாவே ஈரோடு மாவட்டம்லாம் வந்து மஞ்சளுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, வாழைப்பழம், இந்த நாமக்கல் சைடு, கொடுமுடி சைடுலாம் வந்து வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ். அதனால இங்க வந்து நிறைய வாழைத்தோப்பு, மஞ்சள் எக்கச்சக்கமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேர்னு சும்மா அப்படி வளர்ந்து. ஆஹா, இங்க பாருங்க இந்த வாழைப்பூவை பாருங்க, மை காட், ஐயோ எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா. அந்த தார் இப்ப எவ்வளவு பெருசு வரும். ஆக்சுவலா அது தார் விட்டுருச்சு கொஞ்சம், அதுக்கப்புறமேட்டும் கூட இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கு. பா, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ஆக்சுவலா இதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள்ல அறுவடை பண்ணிருவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள இந்த வாழைத்தாரு, அந்த அந்த பக்கம் அந்த வாழைப்பூவை பாருங்களேன். சே, எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே. எவ்வளவு அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் விட்டு இங்க நீர் பாசனத்துக்கு தேவையான இடம்லாம் விட்டு செமையா வந்து பண்ணிருக்காங்க. கிரௌடு வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உள்ள வந்து எந்த மாதிரி ஃபிஷ் வந்து அவைலபிள் இருக்குன்னு நமக்கு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இங்க பாருங்க, பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. இங்க வந்து அதிகமா வந்து சுழல் இருக்கு, மணல் அதிகமா உள்ள இருக்கு அப்படின்றதுனால ஆழமான பகுதியா இது. அதனால இங்க வந்து தயவு செஞ்சு யாரும் குளிக்கவே வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே பாருங்க, ஃபேமிலியோட வந்தவங்க குட்டியா கேஸ் அடுப்புலாம் வச்சு கேஸ்லாம் அவங்களே கொண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து மீன் இங்க வாங்கி சமைக்கிறாங்க போல. சமைச்சு முடிச்சுட்டாங்க, அவங்க சாப்பிடவே போறாங்க. ஆஹா, சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க, பரிசல் எல்லாம் கவுத்து போட்டு கிடக்கு. இதுல பரிசல் சவாரி இருந்திருக்கும் போல. ஓகே, இங்க மேல பாருங்க, பரிசல் இங்க கவுத்து போட்டு கிடக்கு. ஆக்சுவலா மீன் பிடிக்க போறவங்க இங்க வந்து நம்ம வந்து போட்டிங்லாம் போக முடியாது. இங்க பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு வேணும்னா வெயிலுக்கு வரவங்க ஜாலியா வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த பரிசல்ல போய் தான் வந்து மீன் பிடிப்பாங்க. இங்க ஃபுல்லா இங்க பாருங்க, வலை பின்ற இடம். மீன் பிடிக்கிறதுக்கான வலையெல்லாம் பின்ற இடம். எவ்வளவு சூப்பரா வந்து வலையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே வாங்க,
இப்படி நம்ம வந்து போவோம் ஸ்டெப்ஸ்ல. ஆஹா, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றாங்க. ஐயோப்பா, எப்படி அந்த இடத்துக்கு எப்படி போவாங்க? எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீன்லாம் எல்லாம் செய்ய முடிஞ்சிருச்சு போலயே, கொடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க என்னமா போயிட்டு இருக்கு தண்ணி. பார்க்கும் போதே சூப்பரா இருக்குப்பா. ஆக்சுவலா நிறைய படத்துல வந்து காட்டியிருப்பாங்கல்ல, அப்படியே ஹீரோயின் அது மேல நடந்து போவாங்க, அப்படியே ஆறு அப்படியே அருவி மாதிரி கொட்டுமே, அந்த மாதிரி குட்டிவான ஒரு ஃபால்ஸ். அங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து சூப்பரா வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியா தான் இருக்கு காவேரியில, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை வந்து அந்த பக்கம் அதிகமா இல்லாததுனால தண்ணி கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு டேம்ல வந்து கம்மியா தான் திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் போய் மீன் வாங்க போறோம். ஓகேவா? அதனால வாங்க இப்படி இறங்கி போயிடலாம். இங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மறுபடியும் வந்த பாதையிலேயே இறங்கி அந்த பக்கம் போவோம். வந்துட்டோம் 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 இந்த பக்கம். பா, இது ஃபுல்லா பெரிய வாய்க்கால் மாதிரி ஓடுதுப்பா. இது தனியா பிரிஞ்சு ஓடுது. ஆக்சுவலா அந்த முசிறி சைட்ல எல்லாம் பஸ்ல போகும்போது ஒரு ஆறு மாதிரி ஓடும்ல, அது இதனுடைய கண்டினியூட்டி தான். இதுதான் வந்து ஓடிட்டு இருக்கும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த ஏரியாவே. இங்க இருந்து பாக்குறதுக்கே அவ்வளோ செம்மையா இருக்குங்க. உண்மையாவே நீங்க வந்து சாப்பிடலனாலும் சரி, வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்தாலும் இங்க உட்காந்து சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. அப்பா, எங்க இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரெண்டு பக்கமே தண்ணி மட்டும்தான். ஃபுல்லா ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. இங்க பாருங்க நிறைய மீன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய மீன் போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க போல. இந்த இடம்லாம் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இறங்கி போகணும். நம்ம இதுல இறங்கி போமா, வாங்க போய் பார்ப்போம். ஓகே, டன். நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல தான் வந்து இறங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ்ல இங்க இறங்கி வரோம்ல, இதுவே தண்ணி வந்து ஹெவியா இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ்ல கூட இறங்கி வர முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி இதுல வந்து அதிகமா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் போல. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்கி வந்துக்கலாம். ஆஹா, ஜாலியா இருக்குப்பா. எவ்வளவு வெயில் அடிக்குது தெரியுமா? இங்க சரியான வெயில் அடிக்குது. ஆனா சிலு 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 சிலுன்னு காத்து வருது. அது காரணம் வந்து பக்கத்துலயே தண்ணி இவ்வளவு ஓடிட்டு இருக்கிறதுனால காத்து சும்மா ஹெவியா செம்மையா இருக்கு. இங்கேயே பாருங்களேன், மீன் கிளீன் பண்றவங்க எல்லாம் குட்டி குட்டியா அழகா வந்து இந்த குடிசை மாதிரி போட்டு, ஒண்ணுமே இல்ல, ரெண்டு தட்டி மட்டும் வச்சு குச்சி அப்படி ஊனி வச்சு செம்மையா வந்து கட்டியிருக்காங்க. ஐயோ, இதுக்குள்ள உட்காந்து அவங்க அதை பாருங்க, அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஓகே, இங்க மீன் வந்து குடுக்குறாங்கப்பா. இங்க வாங்க, நமக்கு மீன் முடிஞ்சு போயிட போகுது. என்ன மீன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் போய். வாங்க வாங்க வாங்க. ஓகே, இங்க பாருங்க. ஐயா, இது என்ன மீன்? எல்லா மீனும் கலந்துருக்குதுங்கக்கா. எல்லா மீனும் கலந்துருக்கா? என்னென்ன மீன்? கல்பாஸ் இருக்குதுங்க. இது வந்து எட்ட பிளாஸ்ங்க. என்ன பாசி? எட்ட பிளாஸ் கரிமீன். ஓகே, கரிமீன். இது வந்து ஜிலேபிங்க. ஜிலேபி. இங்க பாருங்க. அடாடாடாடா. அது உள்ள இருக்கிறது ஒரு ரோகுங்க. இங்க எடுத்துட்டு வாங்க. ரோகு இங்க காட்டுங்க. இங்க பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள பாருங்க, எல்லாமே உயிரோட இருக்கு. ஆமாங்க. வா, இது ரோகுங்க. ரோகு. எப்படி இருக்கு இங்க பாருங்க, துடி துடிக்குது மீன். வருங்க. ஐயா, எனக்கு மீன் வேணுமே. இருக்கா? ஓகே, வாங்கிக்கலாம். இருக்குன்னு சொல்லிட்டாரு ஐயா. அது வரைக்கும் வந்து சந்தோஷம். ஐயா, இதுல இந்த கல்பாசு நீங்களே, அது என்ன மீன் மட்டும் எனக்கு காட்டுங்களேன். அந்த கல்பாசுன்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, நான் அந்த மீனை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த மீன் தானா? ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி தெளிவா செம்மையா இருக்குங்க. மீன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஐயோ, உயிரோட ஃபிஷ்ஷுங்க. உயிரோட இருக்கிற ஃபிஷ்ஷுங்க பாருங்க, அடுத்தடுத்து புடிச்சிட்டு வராங்க. இங்க பாருங்க, எவ்வளவு புடிச்சிட்டு போறாரு. அப்படியே அந்த கச்சாலேயே வச்சிருக்கிறதுனாலதான் அது வந்து ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. ஆஹா, செம செம செம. அண்ணா, மீன் எவ்வளோண்ணா? அது பெரிய மீன். இது என்ன மீன் அண்ணா? இது என்ன மீன்? என்ன மீன்? ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, அடிச்சுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடைக்கல, அதனால வந்துட்டு ஃபுல்லா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் போட்டியா இருக்கு. அண்ணா, என்னென்ன மீன் இருக்கு இதுல? அவுரி, ஜிலேபி, கெண்டை. அவுரி, ஜிலேபி, கெண்டை. அவுரி மீன், ஜிலேபி மீன், கெண்டை மீன். ஓகே, எவ்வளோண்ணா கிலோ? இது கிலோ 200. கெண்டை மீன் கிலோ 200. அவுரி 500. 500 ரூபாயா கிலோ? அவுரி மீன் கிலோ 500 ரூபாய். அவுரி மீன்ன்றது இந்த மீனா? இந்த பெரிய மீனா? அம்மாடி, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க அந்த மீன். அதுல 2 மீன் இருக்கு. அது கிலோ வந்து 500ஆம். எல்லாமே உயிரோட இருக்குப்பா. இங்க பாருங்க. சுச்சோ, அந்த கச்சால இருந்து புடிச்சு இப்பதான் புடிச்சிட்டு வரீங்களாண்ணே? ஆமா, இப்பதான் புடிச்சிட்டு வரோம். வா, ஓகே, அவ்வளவுதான். வந்தவொடனே வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா ஃபுல்லாவே. சூப்பரா இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, நிறைய வந்து வச்சிருக்காங்க. டக்கு 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 மீன் வந்து காலி ஆயிட்டே இருக்குது. வாங்கிட்டு போறவங்க அந்த பக்கம் வச்சு வாங்கி எல்லாம் கிளீன் பண்றாங்க. வாங்க, இந்த ஐயாட்ட கேட்போம். மீன் கிடைக்கும்னாரு, எங்க கிடைக்கும் தெரியல, கேட்டுப்போம். ஐயா, மீன் இருக்கா? வேற எதுவும் அவ்வளவுதான் இருக்குது. என்ன மீன் இது?
இது கல்பாசு ஜிலேபிங்க, இது ஜிலேபிங்க, இது கறி மீனுங்க, எல்லாம் கலந்து இருக்குது. எல்லாம் கலந்து இது எவ்வளவு அப்படியே எடை போட்டு தான் சொல்ல வேணுங்க. 200 ரூபாய்க்கு கிலோ. 200 ரூபாயா கிலோ? இது எல்லாம் கலந்து 200 ரூபாயா கிலோ? ஓகே, என்ன வாங்குவோமா நம்ம? ஏன் இல்ல கேக்குது, சமையலுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறேன். நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம், வாங்கிடலாமா? அதுல இருக்கா மீன்? அதுல விலாங்கு இருக்குங்க. காட்டுங்க. ஐயோ, அத காட்ட மாட்டீங்களே. எப்படி கல்லு வச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க நான் சொன்னேன்ல விலாங்கு மீன், அதை எடுத்து காட்டுங்களேன். விலாங்கு மீன் உண்மையாவே பயம் தான் பாக்குறதுக்கு. ஐயோ, குட்டி குட்டி மீனா? ஓகே, இது எவ்வளவுண்ணே விலாங்கு மீன் கிலோ? ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அண்ணே, ஒண்ணு மட்டும் எடுத்து கையில எடுத்து காட்டுங்களேன். எடுக்க முடியாதா? கீழே போயிடும். கீழே போயிடும். இது எவ்வளவு கிலோ? எவ்வளவு? அது வந்து 300 ரூபாய்ங்க. 300 ரூபாயா? இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விலாங்கு மீன். விலாங்கு மீன் நல்லா இருக்கு. சரி 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 சரி. பரவாயில்ல, அந்த மீன் இருக்கு. இந்த மீனா இருங்க, ஒரு வேற என்ன மீன்? வேற அவ்வளவுதான் மீன் இல்லையா? வேற வராதுங்க. என்ன மீன் வராதுன்னுட்டீங்களே, வேற என்ன மீன் இருக்குன்னு தெரியல. தம்பி கல்பா இது அவுரி வச்சிருக்கான் பாரு. அவுரி? ஐயோ, அந்த அவ்வளவு பெரிய மீன் வாங்கின என்ன பண்றது ஒரே ஆளு? அப்படிங்களா? சரி, இதுல போட்டுலாங்க. இதுல போட்டுடலாமா? 200 ரூபா தாங்க. 200. அங்க சின்ன சின்ன மீன் இருக்கு, அதுவும் சேர்த்து தரீங்களா? இதுலயும் வச்சு வருங்க. 1 கிலோவுக்கு வச்சு வரும். நாங்க 1 கிலோ 200 பார்த்து சொல்லுங்க. நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன், வீடியோ எடுத்து போட்டு. 1 கிலோ வந்துரும்ல? எடை போட்டுக்கலாங்க. சரி, ஓகே, எனக்கு அப்படியே கொடுத்துருங்க. இதை 200 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. ஓகே, நம்ம வந்து 200 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். சூப்பரு. வாங்க வாங்க வாங்க. அப்படியே கீழே கொட்டி எடுத்து இங்க இந்த பக்கம் இப்படி மேல இங்க கொட்டி இங்க கொட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்க கொட்டுறாங்க. நமக்கு தான் இந்த மீன் வாங்கியாச்சு. ஏய் சமப்பா, சூப்பரு. இதெல்லாம் என்ன மீன்? இதெல்லாம் என்ன மீன்? இதெல்லாம் என்ன? அரிஞ்சானா? அரிஞ்சா ஏதோ புதுசு புதுசா பேர் சொல்றாங்க, நமக்கு தெரியல. ஆனா எல்லா மீனுமே நல்லா இருக்கும்ல? ஆஹா, இங்க பாருங்க. பட் எல்லாம் சின்ன சின்ன மீனா இருக்கு. இங்க பாருங்க, ஒரே ஒரு மீன் தான் பெரிய மீன். மீன் கிடைக்க மாட்டேங்குதாயா? ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கலையா? இல்ல எல்லா நாளுமே? எல்லா நாளும் அப்படிதான் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டு வருவாங்க. அப்படியா? ஆமா. இந்தா கொடுத்துறேன். ஓகே ஐயா, வந்து இப்போ அம்மா வெயிட் போடுறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. 1 கிலோ வந்து 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 200 ரூபா தான் நீங்க கேட்டீங்க. அதுல எனக்கு மீனே இல்ல. 1 கிலோ போதுங்க. நாங்க என்ன பண்றது 2 பேர், நான் 1 கிலோ வாங்குறதே நான் செஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே டன். நம்ம வந்து 200 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஃபிஷ் வந்து வாங்கியாச்சு. அம்மா தான் நம்ம கிளீன் பண்ண போறாங்க. வாங்க கிளீன் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நம்ம வாங்கின மீனை வந்து பாருங்க. இதுல வந்து துள்ளுது எடுக்கும் போதே உள்ள. இங்க பாருங்க, இது வந்து நம்ம வாங்கின மீன். உண்மையாவே நல்ல வெயிட். ஓகே தான், பொறுத்து தான், நல்ல வெயிட்டா தான் இருக்கு. இதை பாருங்க, அங்க கிளீன் பண்றாங்க பாருங்க. கத்தி வச்சு எவ்வளவு அழகா வந்து செதில்லாம் எடுத்து சூப்பரா வந்து கிளீன் பண்றாங்க. காலையில இருந்து நிக்கிறீங்களாண்ணா? எத்தனை மணில இருந்து? 12 மணில இருந்துங்க. இப்பதான் மீன் வாங்கிருக்கீங்களா? அப்ப நான் பரவாயில்ல, நான் வந்தோடனே வாங்கிட்டேன். ஆனா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய மீனா கிடைச்சிருச்சு. எவ்வளவு? 2 கிலோ வேணா? எவ்வளவு கொடு? 400 ரூபாய். மொத்தம் 400 ரூபாய் கொடுத்தீங்க. ஓகே, சூப்பர். எப்படி இங்க சமைக்க கொடுக்குறீங்களா, வீட்டுக்கு வாங்கிட்டு போகவா? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. இங்க பக்கம் தானே வீடு? 5 கிலோமீட்டர். ரெகுலரா இங்க வருவீங்களா மீன் வாங்க? இன்னைக்கு லேட் ஆயிடுச்சோ? ஓகே, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, சூப்பர். பக்கத்துல ஆக்சுவலா இங்க வந்து கிளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைக்கிறவங்களும் சமைக்கிறாங்க. சோ இங்க வந்து எங்க அக்கா இந்தாங்க. இப்போ நம்ம மீன் தான் வந்து கிளீன் பண்ண போறாங்க. இப்போ நம்ம வந்து 1.5 கிலோ வந்து வாங்கியிருக்கிறோம். சூப்பர். இங்க பாருங்க, நம்ம மீன் இதுதான். இங்க பாருங்க, இது என்ன மீன் நான் வாங்கினது மறந்தே போச்சு. ஜிலேபி நல்லா இருக்குமா? டேஸ்ட் பரவாயில்ல, சூப்பரா இருக்கும்ட்டாங்க. ஐயோ அடிக்கிறாங்களே. அது வந்து என்ன சாகாம இருந்தா கிளீன் பண்றது கஷ்டம் இல்லம்மா, அதனாலதான். அம்மா நல்லா செதில்லாம் எடுத்துருங்கம்மா, கிளீனா எடுத்துருங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துட்டேன். ஆமா. ஓகே, இங்க பாருங்க. அப்பா எப்படி செதில் பாருங்க. அங்க பாருங்க, அந்த செவில் பாருங்க எவ்வளவு சிகப்பா இருக்குன்னு. அப்படியே முழுசாவே அங்க வந்து போட்டுருவாங்க சைட்ல வந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு. எப்படி இருக்கு பாருங்களேன். கூட்டம் நல்லா ஹெவியா எப்பயுமே வருமா ஞாயிற்றுக்கிழமை? சனி ஞாயிறு சம்மர் டைம்ல உங்களுக்கு எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். மற்ற நாள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆனா இங்க வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிக்கலாம். நம்ம அப்படியே கண்ணிலே பார்த்து வாங்கிக்கலாம்.
குழம்பு வேணாலும் குழம்பு செஞ்சு கொடுத்துட்றாங்க. மீன் பொரிச்சு வேணுனாலும் மீன் பொரிச்சு கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். நீங்க வாங்கிட்டு போய் எங்க வீட்ல செய்யற மாதிரியா இல்ல இங்கயா? ஃபேமிலியோட நாங்க வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? எந்த ஊர்னா நீங்க? நாங்க வெள்ளக்கோயில்ல இருந்து வந்திருக்கோம். வெள்ளக்கோயில்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர். பரவாயில்லையே, ஃபேமிலியோட நல்லா ஜாலியா ட்ரிப் போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சேஃபான இடம் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேஃபான இடம். இங்க வந்து அந்த பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். பரவாயில்ல, சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. செம இல்ல, எவ்வளவு ஜாலியா சொல்றாங்க பாருங்க. ஃபேமிலியோட உண்மையாவே இங்க வந்திருக்க எல்லாருமே ஃபேமிலிஸ் தாங்க. பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா, லேடிஸ்லாம் அவ்வளவு பேர் வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப்டி தான், பக்கா சேஃப்டி. இங்க பாருங்க இந்த பரிசல், இந்த பரிசல்ல போய் தான் இதுல உட்காந்துக்கிட்டு தான் வந்து விசிறு வலையில வந்து சூப்பரா வீசி வந்து மீன் பிடிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து அந்த கரைக்கு போறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி இந்த கரையில இருந்து நான் அந்த கரைக்கு போறேன். வாங்க. இங்கேயும் பெருசா ஆழம்லாம் இல்ல, அது அந்த இடம் தான் ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஐயோ மீன்லாம் இங்க குட்டி குட்டியா ஓடுதுப்பா, சூப்பரா. செம்மையா இருக்கு. இதுலயே குட்டி குட்டியா ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய மீன்லாம் இதுலயே வந்து ஓடுது. இங்கேயே பிடிக்கலாம் போல. செம்மையா இருக்கு. ஓகே, அந்த கரையில இருந்து நம்ம இந்த கரைக்கு வந்தாச்சு. டன். அப்படியே போய் இதை அங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். அங்க பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க, காவேரி அப்படி ஆர்ப்பரித்து கொட்டுது பாருங்க. செம்மையா இருக்குல்ல, தண்ணி சூப்பரா இருக்குப்பா, எவ்வளவு செம்மையா இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு தான் மீன் பிடிக்கிறாங்க போல. அங்க உட்காந்து அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. இங்க இருந்து ஃபுல்லா தண்ணி வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னா கிரீன் கலர்ல இருக்கு ஃபுல்லா. அவ்வளவு பாசி இருக்கு அந்த இடத்துல. அங்கெல்லாம் போய் நம்ம குளிக்கலாம் முடியாது. பட் இந்த இடமே ஆழம் தான் போல. இந்த இடமே ஓரளவுக்கு ஆழம் தான். வந்து செம்மையா வந்து குளிக்கிறாங்க. செம்மையா இருக்குல்ல தலைவா, வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையாவே வெயில் பொழந்து கட்டுது, ஆனா எனக்கு வந்து வேர்த்தே ஊத்தல. காத்து வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. உண்மையாவே இந்த அணைக்கட்டு வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த அணைக்கட்டு வந்து எங்க இருந்து நம்ம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஈரோடுல இருந்து வந்து அப்படி காவேரி திருச்சியில போய் கலக்குது. நம்ம திருச்சியில பாத்திருப்போம் காவேரி, கொள்ளிடம், ஆறெல்லாம் பாத்திருப்போம். இந்த தண்ணி தான் அங்கெல்லாம் பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்குல்ல திருச்சியில, வேற லெவல்ல இந்த அணை தான். ஆக்சுவலா இந்த அணையை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லால நாயக்கர் அப்படிங்கிற ஒரு சிற்றரசு தான். அவருடைய மணிமண்டபம் தான் பாத்தீங்கன்னா, இதை பாருங்க, அங்க தெரியுதா ஒயிட் கலர்ல ஒரு மணிமண்டபம் மாதிரி, மேல வந்து கோபுரம் மாதிரி தெரியுதா, அவருடைய மணிமண்டபம் தான் அது. அல்லால நாயக்கர் அவருடைய பேரு. அவர் தான் வந்து இந்த பகுதியை ஆண்ட ஒரு சிற்றரசர் அவரு. இப்ப நம்ம நின்னுகிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஊர் வந்து காரணாம்பாளையம், நம்ம வந்து டேம். அப்படியே அந்த பக்கம் பாருங்க, அந்த கரை என்ன தெரியுமா, ஜேதார்பாளையம். இந்த ரெண்டு ஊரையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இந்த இடையில வந்து காவேரி ஆறு ஓடுது. A few moments later. ஓகே, குழம்புக்கும் போட்டுக்கலாம் இல்லக்கா? ஓகே, இல்ல மீதி எல்லாமே இருக்குல்ல, குழம்புக்கும் போடுற மாதிரி கொடுத்துருங்க. சரி, ஓகே, சூப்பர். ஆஹா, எப்படி கிளீன் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்ப நமக்கு வந்து கீழே போய் வந்து கிளீன் பண்ணி காட்டுவாங்க பாருங்க. மீனை தண்ணிக்குள்ள விட்டு அப்படி அலசுனாங்கல்ல, இப்படி அந்த மாதிரி அலசி ஆல்ரெடி எனக்கு வந்து கவர் கொடுத்துட்டாங்க. இந்த கவர்ல தான் வந்து கிளீன் பண்ணி தருவாங்க, நான் வாங்கிட்டு போவேன். ஆஹா, எப்படி கிளீன் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த கச்சாக்குள்ள வந்து மீனை போட்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சி மீன் வந்து வெளியே வராது. இந்த ஃபோர்ஸ்ல வந்து அடி அடின்னு அடிச்சாங்கன்னா அங்க பாருங்க பிச்சுக்கிட்டு ஓடுது. அதுல உள்ள இருக்கிற குட்டி குட்டி ரத்தம் என்னென்ன எல்லாம் கழிவெல்லாம் இருக்குதோ, அது மீதி இருக்கிற கழிவு எல்லாமே போகுது. ஆல்ரெடி கையிலேயே வந்து முக்காவாசி கிளீன் பண்ணிட்டாங்க. வாடி செம இல்ல. ஏன்னா அந்த வாய்கிட்ட எல்லா இடத்துலயுமே கட் பண்ணுவாங்களே, நீங்க கட் பண்ணலையே, அதுக்காக கேக்குறேன். பண்ண மாட்டீங்க? ஓகே ஓகே ஓகே. எல்லா கடையிலயும் வந்து வாயெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். பட் இவங்க வந்து வெட்ட மாட்டாங்களாம். ஸோ இதோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. போட்டாங்க. இங்க பாருங்க, நம்மளுடைய மீன் எல்லாம் கிளீன் பண்ணி செமையா வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இந்த மீன் எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, விசிறுவலை வீசி அங்க வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். சரி, இதை பக்கத்துல போய் பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் வர்றேன். இப்போ அங்க போய் பார்ப்போம் வாங்க. இதோ இங்க பாருங்க 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 பாருங்க, விசிறுவலையில மீனை வந்து பிடிச்சிருக்கிறாரு. இப்ப அதுல வந்து கொட்டி கொட்டி எடுத்து எல்லாம் உள்ள போடுறாங்க. ஆஹா, இங்க பாருங்களேன், இப்படிதான்ப்பா பிடிச்சி அப்படியே கச்சாக்குள்ள வந்து போட்டு வைக்கிறாங்க. இங்க பாருங்க இந்த கச்சால. அங்க பாருங்க, அண்ணன் வந்து இப்ப அங்க போயிட்டாரு. கண்ணுல வந்து அந்த இது கண்ணாடி போட்டுருக்காரு. தண்ணிக்குள்ள இறங்கினாலும் கண்ணை ஓபன் பண்ணா உள்ள வந்து மீன் இருக்கிறது அப்படியே தெரியும். அப்பாடி, எவ்வளவு சூப்பரா அண்ணன் வந்து ஐயோ, என்ன விசிறுவலையில வீசிக்கிட்டு அண்ணன் உள்ளுக்குள்ளேயே பல்ட்டி எல்லாம் அடிக்கிறாரு. வேற பல்ட்டி அடிச்சு என்ன பண்றாருன்னு தெரியல. ஆளக்கானவே மனுஷனே. ஐயோ அண்ணே,
அண்ணே பா சரியான ஆழம் இருக்கும் அது. அவர் வந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டிருக்கிறாரு பாருங்க. அதுதான் வந்து அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டோம்னா தண்ணிக்குள்ள போனாலும் உள்ள வந்து என்ன மீன் இருக்கு என்னன்றது வந்து கிளியரா தெரியும். நம்ம வந்து கண்ணை மூடவே வேண்டாம். செம்மையா வந்து உள்ள போயிட்டாரு பாருங்க. ஓகே, இப்ப அந்த வலைய வந்து விசிறு வலைய உள்ள ஃபுல்லா நல்லா அமுக்குன்னு அமுக்கி இருக்கிற மீன் எல்லாம் மாட்டை வச்சுட்டு மேல எடுத்துட்டு வர்றாரு. ஆல்ரெடி பிடிச்ச மீன் இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா கச்சால அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு செம்மையா. என்ன ஃபோர்ஸா வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க. கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாம் யாருமே வந்து குளிக்கலாம் முடியாது. அந்த இடத்துல நாரை எல்லாம் இருக்கு, எக்கச்சக்க நாரை இருக்கு. அண்ணன் ரெடியா? ஓகேவா? ஓகேவா? அண்ணன் வந்து தம்ஸ் அப் காட்டுறாரு தண்ணிக்குள்ள இருந்தே. ஓகே அப்படின்னு சொல்லி. சோ அங்க இருந்து இப்ப வரணும் அண்ணன். வந்த உடனே நம்ம வந்து பாப்போம். இந்த இடத்துல தண்ணி வந்து இங்க ஜாயிண்ட் ஆகி ஓடுற இடம் இங்க பாருங்க. இது எவ்வளவு ஃபோர்ஸ் பாருங்க. தெரியாம ஒருவேளை நீச்சல் தெரியாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களா இருந்தா அந்த கடைசி வரைக்கும் நம்மள வந்து அடிச்சுக்கிட்டே வந்து கொண்டு போயிரும் இங்க இருந்து. அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸான தண்ணி. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கெல்லாம் கண்டிப்பா வந்து டூரிஸ்ட் யாருமே வராதீங்க. இவங்க வந்து அவ்வளவு அழகா வந்து பிடிக்கிறாங்க பாருங்க. ஓகே, அண்ணன் பிடிச்சிட்டாரு. இத பாருங்க, அதுல வந்து மீன் இருக்கு. பெரிய மீன் இருக்கு. சூப்பர்ப்பா, காவேரி ஆத்து மீன். இங்க பாருங்க பலான்னு எப்படி இருக்கு. நாங்க பாருங்க பெரிய மீன். ஆனா இது எல்லாமே என்ன மீன்? எல்லாமே ஜிலேபினால. வேற மீன் இந்த இடத்துல கிடைக்காதா? இப்போதைக்கு ஜிலேபி தான் கிடைக்குது இல்ல? பா சூப்பர்ப்பா, ஃபுல்லா எல்லாமே வந்து ஜிலேபி மீன் தான். அது என்ன மீன்? கரிமீனா? கரிமீன்னு சொல்லுவாங்களாம். இந்த பாருங்க வலையில இருந்து அப்படி பேத்து எடுக்கிறாரு பாருங்க அண்ணன். ஆஹா, செம்மையா இருக்கே. சூப்பர். அவ்வளவுதான், பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப கச்சாக்குள்ள போட்டு அப்படி கீழே இறக்கிட்டாங்கன்னா மீன் வந்து அதுலயே இருக்கும். நல்லா ஒரு பை ஃபுல்லா புடிச்சு கொண்டு போய் அங்க போனோம்னா போன உடனே சேல் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் எல்லாம் புடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து அப்படி சூப்பரா குடுக்குறாங்க. நம்ம அழகா போய் சமைச்சு சாப்பிடுறோம். ஓகே, நமக்கு டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. தேங்க்ஸ்ண்ணே, பாய்ண்ணே. ஓகே, சூப்பரா வந்து அண்ணன் விசிறு வலையில எப்படி மீன் வாட்டினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. வாங்க பொறுமையா இப்ப நம்ம இறங்கி வேகமா போய் சமையல் பண்ண கொடுக்கணும். ஐயோ, இது மேல ஏறி அங்க வரைக்கும் போகணுமே. இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதே. ஓகே தலைவா, இன்னமும் பெருசா தூக்கிட்டு வரேன்னு பாப்பீங்க. இந்த கையில வந்து நம்ம கிளீன் பண்ண மீன், அதை இங்க வந்து வச்சிருவோம். இங்க பாருங்க, இதுதான் வந்து வெளாங்கு மீன் பிடிக்கிற ஒரு பெரிய ட்ராப். இதுதான் கூடு. இந்த பக்கம் பாருங்க, உள்ள வந்து கையை விட்டா உள்ள வந்து கை போகும், ஆனா திருப்பி வராது. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லி க்ளோஸ்ட். ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. செம்ம ஸ்ட்ராங்கா மூங்கில்ல பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோழியோடைய குடலு இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள போட்டு முத நாள் ராத்திரியே கொண்டு போய் அப்படியே தண்ணிக்குள்ள ஒரு பெரிய வெயிட் இதுக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள விட்டுருவாங்க. நைட்டு விடிய இது வந்து இருக்கும். இந்த வெளாங் மீன் என்ன பண்ணும் தெரியுமா? இதுக்குள்ள என்னமோ நமக்கு தீனி இருக்குதே அப்படின்னு இப்படி பாம்பு மாதிரி இப்படி நெளிஞ்சுக்கிட்டே போகும். இப்படி நெளிஞ்சுக்கிட்டு உள்ள போய் அதுல மாட்டிக்கும், திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. அதை அப்படியே பிடிச்சி நம்ம வாங்கிட்டு வந்து சூப்பரா குழம்பு வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே தலைவா, வந்தாச்சு. கட் பண்ண மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அண்ணன்ட்ட வந்து சரவணா மெஸ்ல நம்ம கொடுத்து வந்து சமைக்க போறோம். மீன் வாங்கிட்டு வந்துட்டோம்னா கட் பண்ணி சமைச்சிடலாம்ல. வாங்க உள்ள போவோம். ஆல்ரெடி அவர் வந்து செம பிஸியா இருப்பார் போல. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சிட்டே இருப்பார் போல. வெயிட்டிங்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்துக்கோங்க. சரவணா மெஸ் காவேரி தடுப்பணை காரணாம்பாளையம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. நம்ம வந்து உள்ள கேட்டு உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் கடையே வந்து சரவணா மெஸ் தான். உள்ள வாங்க, ஆல்ரெடி எக்கச்சக்கமா வெயிட்டிங் ஆளுங்க எல்லாம். நீங்க எத்தனை கிலோ மீன் வாங்கிருக்கீங்க? 1.5 கிலோ மீன். ஆமா, இங்க பாருங்க நம்ம வாங்கின மீன். இதுதான் ஜிலேபி மீனுங்க. ஓகே, இது வந்து அரஞ்சான்னு சொல்ற அரஞ்சா மீன் சொல்லுவாங்க. நல்லா இருக்குமா டேஸ்ட்? சூப்பரா இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்கும். ஜிலேபி மீனோட மண்டை இது. ஓகே, இதுல எதுனே வறுக்கலாம்? வறுக்கலன்னா இந்த மீன் கொஞ்சம் நல்லா வறுக்கலாங்க. சரி, இது வந்து நல்ல சதைப்பற்றா இருக்கும், முள்ளு இருக்காது. ஓகே ஓகே ஓகே. சைட் எனக்கு ஒரு 5 பீஸ் 6 பீஸ் மட்டும் எனக்கு வறுக்க போட்டுருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மீன் பண்ணிக்கலாம். ஓகே, குழம்பு ரொம்ப காரம் இல்லாம நல்லா மீடியம். இல்லைங்க, அதெல்லாம் மைல்டா தான் இருக்கும். ஓகே, இப்ப எவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்? எவ்வளவு நேரத்துல நீங்க செஞ்சு தருவீங்க? ஒரு 20 நிமிஷங்க. 20 நிமிஷம் தான். அவ்வளவுதான். 20 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து சூப்பரா சாப்பாடு வேற ஆமா எல்லாமே நீங்க பண்ணி வச்சிட்டீங்க. போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துறதுனால சூப்பர். ஓகே, அப்படியே இங்க வாங்க. இங்க பாருங்க, அண்ணன் வந்து சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நல்லா திக்கா வந்து மசால் போட்டு பரட்டி வச்சிருக்காங்க வறுக்கிறதுக்கு மீன். இங்க பாருங்க, ஆஹா செம்மையா இருக்குல்ல. ஸ்மெல்லே சூப்பரா இருக்குப்பா. வறுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம்
எக்கச்சக்கமா இன்னைக்கு அரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மசாலா தான் போல. இங்க பாருங்க, இந்த மசாலா போட்டு தான் வந்து பரட்டி வச்சிருக்காங்க. நீங்க எந்த சேனல்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க மேடம்? மீடியா பட்டதாரி. மீடியா பட்டதாரியா? மீடியா பட்டதாரி எங்க சரவணா மிஸ் கடைக்கு வந்ததுக்கு நாங்க உங்களை வெல்கம் பண்றோம். நன்றி. அப்புறம் எங்க கடை பேர் வந்து சரவணா மிஸ். ஓகே. காரணாம்பாளையம் காவேரி தடுப்பணையில் இருக்குது. சரிண்ணே. இப்போ ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு பக்கமாகும். இந்த பக்கம் லொகேஷன் கரூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் லொகேஷன்லயும் இருக்கு. ஓகேண்ணே. பொரிக்கிறதுக்கு 80 ரூபாயும், குழம்பு வைக்கிறதுக்கு அப் டு 1 kg வரதுக்கு 130. ஓகே. அடுத்தடுத்து அரை கிலோமா சேர்த்திக்குவோம். சரி சரி சரி. அந்த மாதிரி பார்க்கும்போது அரை கிலோ பண்ணிக்கலாங்க. ஓகே தலைவா, இங்க பாருங்க சாதம் பாருங்க, அப்படி கொதிக்க கொதிக்க தான் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஆறுன சாதம் எல்லாம் கிடையாது. அப்படி கொதிக்க கொதிக்க சாப்பாடு வாங்கிட்டு போய் சூப்பரா வந்து நம்ம மீன் குழம்புக்கு நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். எவ்வளவு குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெடியான குழம்பு எல்லாம் பார்சல் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க ஆளுங்க வந்து வாங்கிட்டு போல. இப்ப இந்த குழம்புல வந்து நாங்க கேக்குற மீனை போட்டு இன்னும் ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணிடுவோம். அப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டே இருப்போம். ரெடி பண்ண நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமா கரெக்ட். வெயிட் பண்ண வைக்க. ஆமாங்க, அதனால வந்து டக்கு டக்குன்னு ஊத்தி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. A few moments later. தலைவா, சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இங்க பாருங்க. சூப்பரா நமக்கு வந்து இலை கொடுத்துருக்குறாங்க. தட்டு தனியா வேற கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த தரையில வந்து வெறும் இலையை மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இலை வந்து கிழிஞ்சிரும். அதனால நம்ம அந்த தட்டு மேல இலைய வச்சு இப்ப சாப்பாடு போட்டு குழம்ப ஊத்தி வறுவலை தொட்டுக்கிட்டு பச்சை புளி ரசம் கொடுத்துருக்காங்க. ஐயோ, நினைக்கும் போதே நாக்கெல்லாம் தித்திக்குது. வாங்க இங்க பாருங்க, சாதம் பாருங்க. நமக்கு வந்து 1/2 கிலோ சாதம். சூப்பரா இருக்குப்பா சாதம். நல்லா வந்து சூப்பரா வெந்திருக்குது. ஆஹா, அவ்வளவுதான். சோத்த போடு அப்படிங்கிற மாதிரி போட்டு இப்ப சாப்பிட்டுருவோம். ஆனா சொர்க்க லோகங்க உண்மையாவே. அப்படியே இங்க பாருங்களேன், இந்த காவேரி ஆத்துல அப்படியே எப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில இந்த மீன் பிடிச்சி இப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே இப்படி குழம்பு வச்சு இப்படி கொண்டு வந்து சாப்பிட்றோம். சொர்க்கம். வாங்க வாங்க இங்க பாருங்க மீன் குழம்பு. ஐயோ இவ்வளவு குழம்பு கொடுத்துருக்காங்களே. இங்க பாருங்க, செம்மல்ல. நம்ம நல்ல ஒரு நடு துண்டா போட்டு, இது என்னது, உடம்பு பீஸு. ஓகே, நடு துண்டு ஒண்ணு எட்ரா. இங்க பாருங்க தலைவா. ஐயோ, இந்த மாதிரி கரண்டி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு தெலுக்கு கரண்டியா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வந்து சாப்பிடலாம். நம்மளுடைய லக்கு, ஒவ்வொரு மீன்லயும் ஒவ்வொரு துண்டு வந்துருக்குது இதுல. ஸோ நம்ம வந்து போட்டாச்சு. இங்க பாருங்க, அடுத்து வந்து வறுவல். வாங்க 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 இங்க பாருங்க, 2 பீஸ் வறுவல். அப்படி மேல வந்து மலைச்சாரல் மாதிரி இப்படி வெங்காயத்தை தூவி அப்படி லெமன் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு. ஓகே தலைவா, வாங்க 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 இங்க பாருங்க மீன் துண்டு. ஐயோ கொதிக்குது, செம்மையா கொதிக்குதுப்பா. கொதிக்க கொதிக்க குழம்பு, சாதமும் கொதிக்குது. எல்லாமே சுட சுட வந்து வச்சிருக்கிறாங்க. ஆஹா, இப்படி கீழெல்லாம் வச்சுக்கலாம், சாப்பிட்டா செட் ஆகாது. ஓகேவா? ஆஹா, இது வரைக்கும் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி மீன் குழம்பு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. செம்மையா வந்து இனிக்குது. எனக்கு தெரிஞ்சு காவேரி தண்ணியே வந்து செம்மையா இனிக்கும். அதனால அதுல இருந்து புடிச்சு வர்ற மீன்ல குழம்பு வைக்கிறதுனால அந்த குழம்பு கூட இனிக்குது போல. பட் சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க தலைவா, சூப்பரா இருக்கு. தலைவா இங்க வாங்க, இங்க பாருங்க ஜிலேபி மீன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் வந்து இங்க இருக்கிற மீன்லயே செம்மையான டேஸ்டா இருக்கும்னாங்க. முள்ளே இல்லப்பா சுத்தமா ஜிலேபி மீன்ல. வேற லெவல்ல இருக்கு. நடு முள்ளு மட்டும்தான். இங்க பாருங்க, நடுவுல இருக்கிற ஒரே ஒரு முள்ளு மட்டும்தான். ஃபுல்லா சுத்தமா மீன் ஃபுல்லா வந்து உள்ள முள்ளே இல்லப்பா. செம்மையா இருக்கு. நம்ம இப்ப இதை வந்து அப்படியே சாதத்தோட வச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? இப்படி சாதத்துல ஒரு பிசைஞ்சு மீன் ஃபுல்லா வந்து அந்த குழம்புல இருக்க சாறு வந்து இறங்கிருக்கு. இப்ப இந்த மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும்னாங்க. இது பேர் வந்து கறி மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஆஹா, இதுல ஆனா முள்ளு இருக்கு, குட்டி குட்டியா நிறைய முள்ளு இருக்கு. பட் இந்த முள்ளு ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிடுவோம். எக்கச்சக்க முள்ளு இருக்கு. இங்க பாருங்க, ஹெவியான முள்ளு இருக்கு. அப்படியே சாப்பிடுவோம்.
செம்ம டேஸ்ட்டுப்பா. ஆக்சுவலா ஜிலேபியை விட ஒரு மடங்கு இது டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. வறுத்த மீனுக்கு இப்பதான் வந்து வரோம். வறுத்த மீன் வந்து சும்மாலாம் சாப்பிடக்கூடாது. லெமன் லைட்டா நம்ம புழிஞ்சு விட்டுக்கிறோம். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இந்த மீனை வந்து ஆக்சுவலா இப்போ அதில் முள் இல்லை, அதனால நான் பார்த்துட்டேன். அதனால இப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? வறுத்த ஜிலேபி மீன். அப்படியே வெள்ளை வெள்ளையே இருந்தது பார்த்தீங்களா? சென்டர் முள் மட்டும்தான். இங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி வர்றதுனால நம்ம கண்ணு முன்னாடி இப்படி துடிக்க துடிக்க இருந்துச்சுல்ல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளை வெள்ளையர்னு. ஐயோ சூப்பர் டேஸ்ட். மசாலா போட்டு 2 நிமிஷத்துல அப்படியே பிரட்டி அப்படியே வறுத்து கொடுக்குறாங்க. ஆனாலும் எப்படி இந்த மசாலா இதுக்குள்ள இப்படி இறங்கி இருக்குன்னு தெரியல. இந்த குழம்போட இப்படி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட்டான டேஸ்ட். நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு சூப்பரான மீன் எடுத்து என்ன பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி குழம்பு சத்தியமா டேஸ்ட் வராது. அதுக்கு காரணம் இங்க அப்படியே இயற்கையா கிடைக்கிற மீன். அவங்க அப்படியே இயற்கையா மண்ணுல போட்டு இதே மண்ணில் ஆத்து மண்ணில் வந்து கழுவுறாங்க. அப்படியே கிளீன் பண்ணி கொடுத்து இங்க வந்து ரொம்ப இயற்கையா சும்மா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு சூப்பரா சமைச்சு ஒரு 20 நிமிஷத்துல ரெடியாகி வந்துருது. பட் நம்ம வீட்டுல வந்து பார்த்து பார்த்து செய்யறப்ப கூட இந்த டேஸ்ட் இல்லை. வேற லெவல்ல வந்து டேஸ்டா இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து அப்படி சூப்பரா பச்சை புளி ரசம். இங்க பாருங்க, இந்த பச்சை புளி ரசத்துல என்ன ஃபேமஸ்னா அடுப்புலயே வைக்காம சூடே இல்லாம அப்படி சூப்பரா ரசம் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க. வெறும் பச்சை புளியை போட்டு ரசத்துக்கு தேவையான விஷயம்லாம் இதுல ஊத்தி வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. சூடே இருக்காது. அப்படி அந்த பச்சை புளி ரசத்தை ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. சரியான டேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அப்படி மீன் குழம்புல கொஞ்சம் பச்சை புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு வைப்போம். நம்ம இது வரைக்கும் வந்து புளி ரசம்லாம் நல்லா கொதிக்க வச்சது நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ பச்சை புளி ரசம் இந்த மீன் குழம்புக்கு எப்படி இருக்குன்னு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போமா? சரியான டேஸ்ட்டுங்க. இந்த வறுத்த மீன் அதுக்கு தொட்டுக்கும். ஓகேவா? அடாடா நல்லா வறுத்து சூப்பரா இருக்கிற ஒரு மீன், பச்சை புளி ரசம் அப்படி குழம்புல ஊத்தி அல்டிமேட்டு செம்மையா இருக்கு. இந்த காரணாம்பாளையம் டேமுக்கு நீங்க எதுக்கு வரீங்களோ இல்லையோ இந்த பச்சை புளி ரசத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கடையிலையுமே நார்மல் ரசம் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஏரியால மட்டும்தான் பச்சை புளி ரசம் ஃபேமஸ்ன்றதுனால அவங்க வந்து கொடுக்குறாங்க. அல்டிமேட்டா இருக்கு டேஸ்ட், செம்மையா இருக்கு. ஓகே தலைவா, வேற லெவல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சூப்பரா இருந்தது. அகைன் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காரணாம்பாளையம் தடுப்பணை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரோடு டு கரூர் வர்றதுல மிடில் இருக்கு. ஈரோட்ல இருந்து 30 கிலோமீட்டர், கரூர்ல இருந்து 30 கிலோமீட்டர். சூப்பரா ஃபேமிலியோட நீங்க ஒன் டே வந்து என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அதுவும் குறிப்பா ஃபேமிலியோட வந்து அப்படி ஆத்துல செம்மையா அந்த இடத்துல குளிச்சுட்டு அப்படி சூப்பரா அங்கேயே மீன் பிடிச்சி அங்கேயே கழுவி கிளீன் பண்ணி இங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா செம்மையா நம்ம சரவணா மெஸ்ல சமைச்சு கொடுத்துருவாங்க. இங்க வந்து உட்காந்து சாப்பிடலாம். கிட்டத்தட்ட வருஷத்துல 365 நாளும் இந்த காரணாம்பாளையம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இங்க வந்து லீவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம வந்து மீடியா பட்டதாரி சேனல்ல எடுத்து போடுறது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினதுல எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ பாருங்க. அப்பதான் இது மாதிரி சூப்பரான வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ தலைவா.